அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. இந்த வாரம் ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது பலன்கள்? எனக்கு ஒரு பிரேக் த்ரோ தரக்கு காத்துட்டு இருக்கா? எனக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும் மேடம். அந்த சேலஞ்சஸ் எல்லாம் நான் ஓவர் கம் பண்ணி வருவேனா? எனக்கான டைம் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்துக்கு இந்த டிரான்சிட் தரக்கூடிய பலன்கள் இந்த வீக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரிஷபம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய கேரக்டர் எப்படி கடகத்தை தாய் அன்புன்னு சொல்றோமோ அதே போல ரிஷபத்தை பொறுத்தவரை ஒரு பாசமிகு அன்பு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே ரொம்ப ஹானஸ்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு விஷயத்த எல்லாரும் ஆப்போசிட்டா இருந்து யோசிச்சா ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அரவணைக்கக்கூடிய நிலைமையில யோசிப்பாங்க. அதனாலதான் என்னைக்குமே இவங்க கடகத்துக்கு இணையான தாய் அன்பு அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு இருக்கு. ஈஸியா வெளியே பிரைஸும் ரெகனைசேஷனும் அங்கீகாரம் வாங்கிடுவாங்க. பட் குடும்பத்துக்காகவே ஒரு விஷயத்த செஞ்சு செஞ்சு ஓஞ்சு போனவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அது நீங்க தான், வேற யாரும் இல்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளுக்கு ராசினாதானே 6ஆம் இடம். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் கடனும் ஒரு விஷயம் அப்படியே சுத்திட்டே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ ரிஷபம் அப்படிங்கும்போது ஹெல்பிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். நம்ம ரீசெண்ட் டைம்ல ஒரு கிளைண்ட்டோடைய ஜாதகத்தை பார்த்தோம். ஸோ அவர்கிட்ட பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்களுடைய ப்ராப்ளத்துக்குள்ளார நீங்க தலையிடாதீங்க. அவர் நல்ல ஒரு ஃபினான்ஷியல் லெவல்ல ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய பர்சன். நம்ம கிட்ட ஒரு 4 இயர்ஸாக ஜாதகம் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அடுத்தவங்களுடைய ப்ராப்ளத்தை தலையிடாதீங்க, இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி மேடம் நான் தலையிடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கம்ப்ளீட் பண்ணார். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி மறுபடியும் நம்ம கிட்ட ஜாதகத்தை பார்க்க வந்தார். பார்க்க வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேடம் என்னோட ரொம்ப லாங் டைம் ஃப்ரெண்டு, கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு ஒரு ப்ராப்ளத்தை வந்து எங்ககிட்ட சொன்னார். சரி நான் ஹெல்ப் பண்ணினேன். எந்த லெவல் ஹெல்ப் பண்ணுன்னா வச்சுக்கோங்க, அது என்னுடைய வீடு, அந்த ப்ராப்ளம் என்னுடையது அப்படிங்கிற அளவுக்கு நான் அந்த ஹெல்ப்பிங் அந்த உள்ளே போயிட்டேன் மேடம். ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகி உள்ளே போயிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் முடிஞ்சு என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துட்டாரு. அவர் ஜாலியாக எங்கிட்ட இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு. பட் நான் இன்னும் அதுலேருந்து மீண்டு வெளியே வரல. இது இன்னும் எனக்கே நடந்த மாதிரி ஒரு மன உளைச்சலாக இருக்குது மேடம். பட் அவங்க எல்லாமே ஈஸியாக மூவ் ஆன் ஆகுறாங்க. சம்பந்தம் இல்லாமல் எனக்கு இது மன உளைச்சல் கொடுக்குது, ஏன் மேடம் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். சார் நம்ம முன்னாடியே சொன்னோம் நீங்கள் யார் விஷயத்துலையும் தலையிடாதீங்க அப்படின்னு. அப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது ஈஸியாக அவர்கிட்ட இந்த விஷயம் போனால் அவர் அஃபெக்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டோம். அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிறந்த கால ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் நடக்கக்கூடிய டைம் பீயிங் அப்படிங்கிறது இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது சொல்லவே சொல்லாது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரையும் இந்த வீக் லெட்ஸ் டீகோட் யுவர் வீக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரையும் ராசிநாதன் சுக்கிரன் நீசமா இருக்காரு. ரொம்ப நாட்கள் கழிச்சு 5ஆம் இடத்துலயே இருக்காரு. நீசம் அடைகிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது இல்லை. பட் அதுக்கு ஈக்குவலா புதன், சூரியன் புதன் மற்றும் கேது காம்பினேஷன் ஓரளவுக்கு பாசிட்டிவா 4ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுது. 5ஆம் அதிபதி 4 இருக்கிறது ஒரு தலை சிறந்த ஒரு யோகம் தான். சனீஸ்வர பகவான் ஒரு நல்ல ஒரு யோகஸ்தானத்துல வக்ரம் பெற்று ராசியை பார்க்குறாரு. நிறைய மன உளைச்சல் யாரு அதிகமாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ரிஷப். சைலண்டான மன உளைச்சல். அது என்னங்க சைலண்டான மன உளைச்சல்? இந்த வேலையை நினைச்சு தொழிலை நினைச்சு ரொம்ப சைலண்டான மன உளைச்சல் இன்னைக்கு அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது நீங்க தான். ஸோ இதில் ஏதாவது ஒரு லாபம் வந்தால் தானே ஒரு விஷயத்த பண்ணும்போது நமக்கு சக்ஸஸ் இருக்கும். எதுவுமே லாபம் வராத போது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இன்னைக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு இருக்கும்போது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைங்க. ஒர்க் ரிலேட்டட்ல எடுத்துக்கோங்க. நீங்கள் பண்ண விஷயம்தான், நீங்கள் பார்க்காத உயரம் இல்லை, நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு வராத ஸ்கில்ஸே இல்லை. பட் இருந்தும் எங்கேயோ லேக் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி டிரான்சிட் பீரியட்ல தான். அப்போ பிறந்த கால ஜாதகத்துல ராசிநாதன் நீசமா இருக்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படியே ஜான் ஏறுனா மூலம் சருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது இந்த ரிஷபம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா திறமை இருந்தும் இன்னொருத்தர்கிட்ட கை கட்டிட்டு நிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நான் பார்த்து இந்த வேலைக்கு நான் சேர்த்து விட்டேன் மேடம். பட் அவங்கனாலேயே இன்னைக்கு நம்ம வெளியே வர வேண்டிய சூழ்நிலைகள் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய இப்போ ரீசெண்ட் டைம்ல கிளைண்ட் பார்த்த ஜாதகங்கள் அனைத்துமே சொன்னாங்க. இவங்களால எனக்கு மன உளைச்சல்கள் ஆகுது அப்படின்னா சனி பாருங்க ராசியை பார்க்கறதுனால மன உளைச்சல். ராசிநாதன் நீசமா இருக்காரு. இப்போ சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் நல்லா இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் ஓரளவுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறது போகுது. அப்போ 4ஆம் இடம் குறிக்கக்கூடிய 2வது திருமணம். ஸோ ரிஷபத்தை பொறுத்தவரையும் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே ஒரு பாயிண்ட் சொன்னோம். ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல ரிஷபத்துக்கு வேலையே இல்லை. எதா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட், மற்றது எல்லாமே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் நீங்க. அதனால இன்னைக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் மேரேஜ் லைஃப் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் மேரேஜ் லைஃப்ல நிறைய ஃபெயிலியர் அப்படிங்கிறது பார்த்தாச்சு மேடம். கிட்டத்தட்ட ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எதுவுமே இல்லை.
பட் செகண்ட் மேரேஜ் லைஃபாவது எனக்கு நல்லா இருக்குமா, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குமா, அதன் மூலியமாக ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு க்ரோ இனிமேலுமே இதே மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இருக்கும். பட் இனி வரக்கூடிய டைம் அப்படிங்கிறது 2வது திருமணத்துக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரையுமே இவங்க தாங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. பரவாயில்ல நம்ம வீட்டுக்காரர் தான், பரவாயில்ல நம்ம ஒய்ஃப் தான் அப்படிங்கிற மாதிரி. ஆப்போசிட் நபர்கிட்ட இருந்து அவ்வளோ பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சீக்கிரம் கிடைக்காது. பட் அதுக்காக இவங்க வருத்தப்படுவாங்களா? படமாட்டாங்க. எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் நீங்க. இன்னைக்குமே உங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வேற யாராவது குடும்பத்துல நடந்ததுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயமே வேற. இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள். பட் நீங்க சம்மாவும் மேனேஜ் பண்ணி யாருக்கும் தெரியாம கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. அதுதான் இன்னைக்கு ரிஷபத்தை ஒரு விஷயத்த பார்த்தா இந்த மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது கொண்டு போகலாம், சூப்பரா இருக்கு, கல்யாணம் பண்ணுங்கன்னா ரிஷபத்துக்கு ஒரு டிக் போடலாம். இந்த பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த மேரேஜ் லைஃபை கொண்டு போயிடுவாங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லலாம். அதெல்லாமே இது ஒரு தலை சிறந்த ஒரு யோகமான ராசின்னு கூட சொல்லலாம். நான் நிறைய இடத்துல பார்க்கும்போது சொல்லியிருக்கேன், ரிஷபமா யோசிக்காம கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இந்த பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் காசு இல்லைன்னா கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ரிஷபத்துக்கு மட்டுமே பொருந்தும். அதே போல இன்னைக்கு குழந்தை ஸ்தானம் சொல்லியே ஆகணும். 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சேர்ந்து சம்மந்தப்படுறாங்க. அப்ப குழந்தை ரீதியாக நிறைய நான் நல்லா இருக்கேன் மேடம், பட் என்னோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா சரியா படிக்க மாட்டேங்குது. குழந்தை ரீதியான ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கு. எனக்கு அப்புறம் என்னுடைய குழந்தை எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் இருக்கு. நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை ரீசெண்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்புல லேக் அப்படியே ஆகுது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி இந்த ப்ராப்ளம் எல்லாம் படிப்படியா உங்களை விட்டு மாறப்போகுது. ஸ்டடீஸ் ரிலேட்டட் எடுத்துக்கணும்னா இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேக்லாக் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு பெண்டிங் பேப்பர்ஸ் அதெல்லாமே கிளியர் பண்றதுக்கு இன்னைக்கு உங்களுடைய மூன் சைன் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த வீக் அப்படிங்கிறது ரிஷபம்னாவே குரூப் ஸ்டடீஸ் தான். அப்போ இந்த நேரத்துல ஆரம்பிச்சிங்க ஒருத்தருக்கு டீச் பண்ற மாதிரி படிக்கிறது, இது எல்லாமே ரிஷபத்தை பொறுத்தவரையும் ரொம்ப 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 ஃபெமிலியர். அப்போ அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணினீங்க அப்படின்னா ஒன்னொருத்தரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி குரூப் ஸ்டடீஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணா பேக்லாக்கு பெண்டிங் ஆரியர் எல்லாமே கிளியர் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான டைம். ஒரு கோல் வச்சு அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு அப்போ காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய ஜேஇ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் நீட்டு இந்த மாதிரி நான் ஏஎஸ் ஐபிஎஸ் இதுக்கு எல்லாமே படிக்கிறதுக்கு இருக்கேன், ஸ்டார்டிங் ஸ்டெப்பு ப்ரொசீட் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நேரம் த பெஸ்டான ஒரு யோகமான டைம் பீயிங்காக கண்டிப்பாக இருக்கும். அதே போல் ப்ராப்பர்ட்டிஸ் ரிஷபத்தை பொறுத்த வரையும் இவங்க வாடகை வீட்டில் இருப்பாங்க, ஆனால் அவங்களோட அப்பா இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் சொந்த வீட்டில் இருப்பாங்க. அதுதான் ரிஷபத்தும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். தன்னுடைய சார்ந்து இருக்கிறவங்கள வாழ வச்சுட்டு நம்ம ஏதோ ஒரு மாதிரி இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் இவங்களுக்கு ரொம்பவே அதிகம். அதனாலதான் இன்னைக்கும் நீங்க கடன் அதிகமா கட்டிட்டு இருக்கீங்க. அந்த கடனுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு விஷயம் இருக்காது. பட் மோர் ஓவர் அதிக கடன் வாங்கி அந்த கடனுக்கும் தனக்கும் சம்மந்தம் இல்லாம அப்படியே இந்த லைஃபை ரொட்டீனா கொண்டு போறதும் நீங்க தான். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் இந்த டிரான்சிட் டைம் பீயிங்ல படிப்படியாக கிளியர் ஆக போகுது. நண்பர்கள் உறவினர்களால புதிய ப்ரொபோசல் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் அதிபதி 2ஆம் இடம். ஸோ 2ஆம் இடம் சம்மந்தப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர்கள் சொல்கிறாங்க இந்த இடத்துல பொண்ணு இருக்குது, ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க, ரிலேட்டட் சொல்கிறாங்க, ரிலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த நபர்களே சொல்கிறாங்க இங்கே பொண்ணு இருக்குது போய் பார்க்கலாம், அடுத்தது ஏதாவது யோசிக்கலாம், ஃபைனல் ஸ்டெப்பு ரொம்ப நாட்களாக பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நேரம் தரமான ஒரு வரன். ஆல்ரெடி பேசியிருக்கோம் மேடம், பட் இது ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இது ஃபைனல் ஸ்டெப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்துல இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதே போல் தொழில் வேலையில நல்லா ட்ரெயின் அப் பண்ணி ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருப்பீங்க. பட் கடைசி நேரத்துல ரொம்ப வருஷமாக ஒரு ட்ரஸ்டபிள் பர்சனாக இருந்தவங்க இன்னைக்கு அப்படியே லைட்டா வந்துட்டு நான் இந்த மாதிரி ரிலீவ் ஆக போறேன் சார் அப்படின்னு இத்தனை நாள் உங்களை தான் ட்ரெயின் அப் பண்ணியிருக்கேன், ஒண்ணுமே அங்க பதில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலை சார்ந்து தொழில் சார்ந்து ட்ரெயின் அப் பண்ணிட்டு வர பர்சனாலிட்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ப்ரீவியஸா இருந்தது. பட் இனி அந்த அந்த விஷயங்கள்லாம் மாறப்போகுது. நல்ல ஒரு லேபர்ஸ் அப்படிங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஃபினான்ஷியல் ரிலேட்டட் பேர்டன்ஸ் அப்படிங்கிறது படிப்படியாக குறைய போகுது. 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஃபினான்ஷியல் லெவல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சொன்னதை காப்பாற்ற முடியாமல் இத்தனை நாளாக சுற்றிட்டு இருந்த உங்களுக்கு இனி இந்த ஃபினான்ஷியல் பேர்டன்லாம் குறைஞ்சு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு வரப்போகுது. எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் ரிலேட்டட் அப்படிங்கிறதுல
எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ரிஷபத்தை பொறுத்தவரையும் செய்யக்கூடாது பெரிய அகலக்கால் இந்த வீக் அப்படிங்கிறத வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த பாதிப்புகள் இருக்கும். ராசியாதிபதி நீசமா இருக்கும்போது ஒருத்தவங்களும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டா மதிக்கவே மாட்டாங்க. ஸோ உங்களுக்கான டைம் அப்படிங்கிறது ராசிநாதன் வர வரையும் வெயிட் பண்ணுங்க. 6ஆம் இடத்துக்கு வர வரையும். அதுக்கப்புறம் கடுமையான முயற்சி போடுங்க. வெற்றி ரிஷபத்துக்கு தான். மோர் ஓவர் இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் தொழில் சார்ந்து வேலை சார்ந்துல ஒரு பெரிய முயற்சி பண்ணுனா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ நம்ம சொன்னது அனைத்துமே இந்த வீக்குக்கு உண்டான பொது பலன்கள் தான். மூன் சைனை பேஸ் பண்ணி சொன்னதுதான். ஸோ பிறந்த கால ஜாதகத்துல உங்களுடைய ராசிநாதன், ராசியாதிபதி, லக்னாதிபதி நீங்க என்ன செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கீங்க? இந்த விஷயங்கள்லாம் தனிப்பட்ட ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு பிரதிபலன கோச்சாரம் அப்படிங்கிறது இண்டிகேஷன் பண்ணாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க எங்கிட்ட ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களால் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.